ஓகே. இப்ப நம்ம பண்ண போற லேப் வைஃபை வயர்லெஸ் லேப். இப்ப நம்ம பண்ண போற லேப் வயர்லெஸ் லேப். அதுக்கு நம்ம டோபாலஜில நம்ம பேசின மாரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐஎஸ்பி ரவுட்டர். இது வந்து ஐஎஸ்பி ரவுட்டர். இது ஐஎஸ்பி ரவுட்டர். தென் இந்த ஐஎஸ்பி ரவுட்டர்ல இருந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தராங்க. அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எதுல கொடுக்குறாங்க? ஓஎன்டி ரவுட்டர், வைஃபை ரவுட்டர். எந்த ஒயர்லெஸ் டிவைஸ் நீங்க உங்களுக்கு தேவைனாலும் இங்க இருக்கு பாருங்க ஐகான். இதை கிளிக் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர்லெஸ் சம்பந்தப்பட்ட டிவைசஸ் தான் இருக்கும். நான் இங்க எடுக்க போறது WRT வைஃபை ரவுட்டர். ஆக்சுவலி வைஃபை ஓஎன்டி ரவுட்டர். இது எடுத்தாச்சு. இப்போ இன்டர்நெட்ல இருந்து நான் கால் பண்ணி ஐஎஸ்பி கால் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன் கேட்ட உடனே ஐஎஸ்பில இருந்து எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுக்குற இன்டர்நெட் கனெக்ஷன் எங்க கொடுக்கணும்? இன்டர்நெட் அப்படின்ற போர்ட்ல கொடுக்கணும். இன்டர்நெட்ன்ற போர்ட்ல கொடுக்கணும். அப்பதான் இந்த வைஃபை ரவுட்டருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். ரியல் டைம்ல ஓஎன்டி போர்ட்டுன்னு அந்த போர்ட்ல கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல. ஏன்னா நம்ம இந்த ஐஎஸ்பி ரவுட்டர் இன்னும் கான்ஃபிகர் பண்ணல. இந்த ஐஎஸ்பி ரவுட்டர்ல இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம கொடுக்க போற ஐபி 20.0.0.2 அப்படின்னு கொடுக்க போறோம். சேம் டைம் இந்த ஐஎஸ்பி ரவுட்டர்ல டிஹெச்சிபி மூலியமா டைனாமிக் பப்ளிக் ஐபியை புஷ் பண்றோம் வைஃபை ரவுட்டருக்கு. புரிஞ்சுதா? டிஹெச்சிபி சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணி டிஹெச்சிபி சர்வர் மூலியமா நம்ம இந்த வைஃபை ரவுட்டருக்கு ஒரு டைனாமிக் பப்ளிக் ஐபியை ப்ரொவைட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இந்த ஐஎஸ்பி ரவுட்டர்ல லாகின் பண்ணி சிஎல்ஐ போய் நோ எனபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/0 ஐபி அட்ரஸ் 20.0.0.2 258.0.0.0 no shutdown. Exit. IP DHCP pool ISP Internet Service Provider. Network 20.0.0 258.0.0.0 default gateway 20.0.0.1 DNS இங்க இல்ல, just கொடுக்கிறோம் 8.8.8. exit show IP route. ஓகே, பர்ஃபெக்டா ரூட் வந்துருக்குது. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகே, இன்டர்ஃபேஸும் ப்ராப்பரா ஐபி கான்ஃபிகரேஷன் ஆயிருக்கு. இந்த இன்டர்ஃபேஸ்ல ஷோ ஐபி டிஹெச்சிபி பூல்னு கொடுத்து என்டர் ஆச்சுங்கன்னா இங்க டிஹெச்சிபி சர்வர் ஐஎஸ்பின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இன்னும் எந்த ஐபியும் லீஸ்ட் ஆகல. இப்போ திருப்பி ஷோ ஐபி டிஹெச்சிபி பூல் போட்டு என்டர் ஆச்சுங்கன்னா இன்னும் ஐபி ப்ரொவைட் ஆகல இந்த வைஃபை ரவுட்டருக்கு. வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரொவைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி லீஸ்ட் 1 வருதா இப்போ? ஐ மீன் இந்த வைஃபை ரவுட்டர்ல டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் பண்ணீங்க. டிஹெச்சிபி மூலியமா ஒரு டைனாமிக் பப்ளிக் ஐபி இந்த வைஃபை ரவுட்டருக்கு அசைன் ஆயிருக்கு. இப்படிதான் ரியல் டைம்ல நடக்கும். அப்போ ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 20.1 ஒரு டிஹெச்சிபி இந்த டிஹெச்சிபி சர்வர் ஐபி ஒரு ஐபி டைனாமிக் பப்ளிக் ஐபியை கொடுத்துருக்காரு இந்த வைஃபை ரவுட்டருக்கு. 20.1 அசைன் பண்ணியிருக்காரு. இந்த மேக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிருக்கு. டிஹெச்சிபி அசைன் பண்ணியிருக்காரு.
அப்போ இந்த வைஃபை ரவுட்டர் வாங்கின ஐபி 20.0.0.1. ஜஸ்ட் இந்த வைஃபை ரவுட்டர் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இது மேலே மட்டும் அப்படியே மவுஸை வைங்க. இன்டர்நெட் அப்படின்ற போர்ட் அப்பில் இருக்குது. அப்பில் இருக்கிற இன்டர்நெட் போர்ட்டில் என்ன ஐபி அசைன் ஆயிருக்கு? 20.0.0.1/8 அசைன் ஆயிருக்கிற ஐபி டைனாமிக் ஐபி. சரி, இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, சும்மா ஒருத்தர் உள்ள வராரு. அவர் யாருன்னா மொபைல் யூசர். ஒரு மொபைல் யூசர் ஜஸ்ட் உள்ள வராரு. இந்த மொபைல் யூசர் உள்ள வந்த உடனே வைஃபை கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த வைஃபை ரவுட்டர்ல இருக்கிற வைஃபை வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அன்செக்யூரா இருக்குது. நீங்க யார் வேணாலும் வந்து கனெக்ட் பண்ணலாம். யார் வேணாலும் வந்தா கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா வைஃபை SSID பாஸ்வேர்டு அன்செக்யூர். ஜஸ்ட் இந்த மொபைல்ல போயிட்டு குரோம் போயிட்டு கமாண்ட் ப்ரோம் போனீங்கன்னா ஐபி கான்ஃபிக் அப்படின்னு போட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கும். இந்த மொபைலுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஐபி அசைன் ஆயிருக்கு. அப்படின்னா யார் இந்த மொபைலுக்கு ஐபி அசைன் பண்ணா அப்படின்னா இந்த ஐஎஸ்பி ரவுட்டர் அசைன் பண்ணாரா இந்த மொபைலுக்கு ஐபி அட்ரஸ்? இல்லைன்னா இந்த வைஃபை ரவுட்டர்ல இருக்கிற டிஹெச்சிபி சர்வர் ஐபி அசைன் பண்ணாரா? சொல்றீங்களா? யாருன்னா சொல்றீங்களா? 2 டிஹெச்சிபி சர்வர் இருக்காரு. ஒன்னு ஐஎஸ்பி டிஹெச்சிபி சர்வர், இன்னொருத்தர் இந்த லோக்கல் டிஹெச்சிபி சர்வர். லோக்கல் டிஹெச்சிபி சர்வர் இந்த வைஃபை ரவுட்டர்ல டிஃபால்ட்டா எனேபிள் ஆயிருக்கும்னு நான் சொன்னேன் தியரியில. அப்போ இந்த வைஃபை ரவுட்டர் இந்த லேன் யூசருக்கு அசைன் பண்ணிருப்பாங்களா ஐபி அட்ரஸ்? இல்ல இந்த ஐஎஸ்பில இருந்து ஐபி வந்திருக்குமா? சொல்றீங்களா? லோக்கல் லேன் சார். லோக்கல்ல யார் அசைன் பண்ணிருப்பா? வைஃபை ரவுட்டர் அசைன் பண்ணிருப்பார். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வைஃபை ரவுட்டர்ல டிஃபால்ட்டா டிஹெச்சிபி எனேபிள் இருக்கும். அந்த டிஹெச்சிபி எந்த நெட்வொர்க்ல எனேபிள் இருக்குது? 192.168.0 நெட்வொர்க்ல அசைன் ஆயிருக்கு. இப்போ இந்த மொபைல்ல போயிட்டு ஐபி கான்ஃபிக் போட்டீங்கன்னா இவருக்கு ஐபி அசைன் ஆயிருக்கு. ஐபி கான்ஃபிக் /all போட்டீங்கன்னா ஐபி மட்டும் வரலையா, சேர்ந்து டிஎன்எஸ் சர்வர் ஐபியும் வந்திருக்கான். எப்படி ஐபி அட்ரஸ் மட்டும் வரல, சேர்ந்து டிஎன்எஸ் சர்வர் ஐபியும் வந்திருக்குது. அப்படின்னா இந்த மொபைலுக்கு டிஎன்எஸ் சர்வர் ஐபி கொடுத்தது யாரு? இந்த வைஃபை ரவுட்டர். இந்த வைஃபை ரவுட்டருக்கு டிஎன்எஸ் சர்வர் ஐபி கொடுத்தது யாரு? இந்த ஐஎஸ்பி ரவுட்டர். அப்படின்னா இந்த மொபைலுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். பிங் டைரக்டா இந்த ஐஎஸ்பி ரவுட்டரோட பப்ளிக் ஐபி பிங் பண்ற 20.0.0.2 பிங் பண்ணினா பிங்கு ஆகணும். ஒன்ஸ் அகைன் பிங் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க இருக்கிற யூசர்ஸ் எல்லாருமே இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். அன்செக்யூரா இருக்குது வைஃபை கனெக்ஷன். யார் வேணாலும் இந்த வைஃபை மூலியமா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் கிடைக்கும். காசு கொடுத்து வாங்குறது நம்ம யூஸ் பண்ணது யாரோ. அப்ப இந்த வைஃபைய செக்யூர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த வைஃபை ரவுட்டர் லாகின் பண்ணணும். அப்ப இந்த வைஃபை ரவுட்டர் லாகின் பண்ணணும்னா இந்த வைஃபை ரவுட்டர்ல இருக்கிற, அதாவது இந்த வைஃபை ரவுட்டர்ல பேக் சைட்ல இருக்கிற லேபிள் மேனேஜ்மெண்ட் ஐபின்னு சொல்லுவாங்க.
இந்த வைஃபை ரவுட்டரை லாகின் பண்றதுக்கான ஐபி லேன் ஐபி நாங்க இருக்கு பாருங்க, லேன் 192.168.0.1. இந்த ஐபி வச்சு தான் இந்த வைஃபை ரவுட்டர் லாகின் பண்ணி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்ற போறோம். எஸ்எஸ்ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்ற போறோம். ஏன்னா வைஃபை செக்யூர் பண்ண போறோம்னு சொல்ல வரேன். அப்போ இந்த வைஃபை ரவுட்டர் லாகின் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறேன். லேப்டாப் மூலியமாகவும் லாகின் பண்ணலாம், இல்லை இந்த மொபைல் வழியாக லாகின் பண்ணலாம். இந்த வைஃபை ரவுட்டரை நான் தான் நெட்வொர்க் அட்மின். என்ன பண்ணுறேன், லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த ரவுட்டரில் இருக்கிற ஈத்தர்நெட் 1லேருந்து இந்த லேப்டாப்பில் இருக்கிற ஈத்தர்நெட் போட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லேப்டாப்பில் இருந்து இந்த வைஃபை ரவுட்டரை லாகின் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப் போங்க, ஜஸ்ட் டிஹெச்சிபி மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா இந்த ரவுட்டரில் டிஹெச்சிபி என்ன இருக்குன்னு ஸ்டார்டிங்லேருந்து டிஹெச்சிபி மாற்றினா ஐபி வருதான். யார் கொடுக்குறா, டிஹெச்சிபி மூலமா ஐபி கிடைக்குது இந்த லேப்டாப் யூசருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசர் போகிறேன். ப்ரௌசர் போயிட்டு இந்த வைஃபை ரவுட்டரோட லாகின் ஐபி 192.168.1.0.1 இதுதான் லாகின் ஐபி. இன்னொரு விஷயம், லாகின் யூசர் நேம் அட்மின் இருக்கும், பாஸ்வேர்ட் அட்மின் தான் இருக்கும். இப்படி இருக்கிறத நான் எப்படி மாற்ற போறேன்னா, இப்படி மாற்ற போறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐபி எல்லாத்தையும் மாற போற செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. யூசர் நேம் அட்மின் இருக்கட்டும், பாஸ்வேர்டு மட்டும் மாற்றிடுவோம். பாஸ்வேர்டு அட்மின் @123. ஸோ லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்படி மாற்ற போகிறோம். டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு தான் மாற்ற போகிறோம். சேம் டைம் ஒயர்லெஸ்ஸையும் செக்யூர் பண்ண போகிறோம். ஒயர்லெஸ் டிஃபால்ட்டு எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு அது வேற இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், எஸ்எஸ்ஐடி சும்மா வைஃபை 1, பாஸ்வேர்ட் அட்மின் @123 இப்படி வைக்க போகிறேன். எஸ்எஸ்ஐடி ப்ரௌசரில் போயிட்டு 192.168.0.1 கொடுத்து என்டர் ஆச்சுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. அட்மின் தான். இந்த லேப்டாப்ல இருந்து இந்த வைஃபை ரவுட்டர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கொடுத்த உடனே அப்படியே இந்த வைஃபை ரவுட்டரோட கன்சோல் பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். பாத்தீங்களா, வைஃபை ரவுட்டரோட கன்சோல் பேஜ் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். நான் பார்த்துட்டு இருக்கிறது லேப்டாப்ல இருந்து இந்த வைஃபை ரவுட்டர். இங்க பாத்தீங்களா, டிஹெச்சிபி எனபிள் இருக்குன்னு சொன்னல, இங்க எனபிள்னு இருக்கு. மேக்ஸிமம் 50 யூசருக்கு தான் ஐபி அட்ரஸ் தருவாராம் இந்த டிஹெச்சிபி சர்வர். அப்படிதான் லிமிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்த ஐபில இருந்து ஐபி அட்ரஸ் தருவார்னா, இந்த நெட்வொர்க்ல எதுல இருந்து ஐபி அட்ரஸ் தருவார்னா 100ல இருந்து ஐபி அட்ரஸ் தருவாராம். அதனால தான் இந்த மொபைலுக்கு 100ன்னு ஐபி ஸ்டார்டிங் ஐபி வந்துருது. ஏன்னா அப்படி பண்ணி வச்சிருக்காங்க கான்ஃபிகரேஷன் ப்ரீ டிஃபைன்டா. நான் என்ன சொல்றேன், ரவுட்டர் ஐபி இது கிடையாது, இதுதான் ரவுட்டரோட ஐபி. தென் கையோட என்ன பண்ணிடுறேன், வேற என்ன பண்றேன், ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்ணிட்டு டிஹெச்சிபி போயிட்டு இந்த லேப்டாப் போயிட்டு ஒரு தடவை டிஹெச்சிபி கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க 192.168.1.100 வருதா.
முன்னாடி 192.168 0.100 வந்தது. இப்போ 1.100 நம்ம ஐபியை மாற்றியாச்சு, ரவுட்டரோட ஐபி அட்ரஸை மாற்றியாச்சு. ஆனால் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்றலை. லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்றலை. அட்மின் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒய்ஃபை ரவுட்டரை லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு அட்மின் இல்லை, அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏ கேப்ஸ் admin @123. கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் உங்கள் வேலை செக்யூரிட்டி கொடுக்குறது. 192.168.1.1 போட்டு என்ட்ரு, யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் போட்டு லாகின் பண்ணுறீங்க. ஒய்ஃபை ரவுட்டர் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஒய்ஃபை ரவுட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் போங்க. அதில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்ற முடியாது, பாஸ்வேர்டு மட்டும் தான் மாற்ற முடியும். சாரி, யூசர் நேமை மாற்ற முடியாது, பாஸ்வேர்டு மட்டும் தான் மாற்ற முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டை மாற்றுறேன். ஏ கேப்ஸ் admin @123, ஏ கேப்ஸ் admin @123 போட்டு கீழே மறக்காமல் சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்த உடனே ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கேட்கும். அட்மின் ஏ கேப்ஸ் admin @123 நீங்கள் செட் பண்ணீங்களே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, அந்த யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்டு செட் பண்ண பாஸ்வேர்டு கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே செட்டிங்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கோ கொடுத்தீங்கன்னா இந்த இவரை லாக் அவுட் பண்ணுங்க. ஓகே, லாக் அவுட்டு பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரௌசரில் போயிட்டு 192.168.1.1 கொடுத்து இப்போ நான் கரண்ட்டாக செட் பண்ணலை, லேட்டஸ்ட்டாக 190 யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு இப்போ நான் செட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண போகிறேன். 192.168.1.1 யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு ஏ கேப்ஸ் admin @123 இப்போ கரண்ட்டாக செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுறேன். லாகின் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னா இவங்க எல்லாருமே யார் வேணாலும் வந்து ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணலான்னு இருக்குது. நான் ஒய்ஃபை செக்யூர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எங்கே இருக்குது ஒயர்லெஸ், ஏன்னா ஒயர்லெஸ் தான் நம்ம செக்யூர் பண்ணணும். அது ஒயர்லெஸ் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்எஸ்ஐடி டிஃபால்ட்டுன்னு இருக்குது. எஸ்எஸ்ஐடி டிஃபால்ட் இருக்கிறத மாத்திரேன். என்ன மாத்திரேன், வைஃபை 1ன்னு மாத்திரேன் எஸ்எஸ்ஐடி. இந்த வைஃபை 1 எஸ்எஸ்ஐடி மாற்றிட்ட அப்புறம் நல்லா கவனிங்க, வைஃபை எஸ்எஸ்ஐடி 1 அப்படின்னு நான் மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ்னு கொடுக்குறேன். இங்கே சேவ்னு கொடுத்த உடனே இங்கே என்ன ஆகிடும்னா ஒய்ஃபைலாம் கட் ஆகிடும். சேவ் கொடுத்துட்டா ஒய்ஃபைலாம் கட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஃப்ரீயா எஸ்எஸ்ஐடி டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இவங்க இதெல்லாம் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இங்கேயும் டிஃபால்ட் எஸ்எஸ்ஐடி, இங்கேயும் டிஃபால்ட் எஸ்எஸ்ஐடினால கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எஸ்எஸ்ஐடியை மாற்றிட்டேன், கையோட பாஸ்வேர்டை மாற்றுறேன். பாஸ்வேர்டு ஒயர்லெஸ் செக்யூரிட்டி இருக்கா, இங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பக்கத்துலேயே ஒயர்லெஸ் செக்யூரிட்டி இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி மோடு WPA2 பர்சனல் இது கொடுத்துட்டு AS TKIPன்னு இருக்கும். மோஸ்ட்லி அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் செக்யூரிட்டி இதை கொடுங்க. 2 என்கிரிப்ஷன் மெக்கானிசம் இருக்குது. இங்கே அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் செக்யூரிட்டி இந்த மெக்கானிசம் கொடுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர் admin @123 பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த மொபைலில் போயிட்டு கான்ஃபிக் போயிட்டு இவருக்கு மொபைல் ஆக்சஸ் வேணும்னா வயர்லெஸ் அப்படின்னு இந்த வயர்லெஸ் நிக்கார்டை கிளிக் பண்ணி இந்த நிக்கார்டில் போயிட்டு எஸ்எஸ்ஐடி வைஃபை 1ன்னு எஸ்எஸ்ஐடி கொடுக்கணும். பாஸ்வேர்ட் WPA2 PSK இது கிளிக் பண்ணி அங்கே பி ஷாட்டுக்கு என்ன கொடுத்தோம்,
admin at 1 to 3 இதை கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. இப்போ கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆயிடுச்சா? நம்ம கொடுத்துருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு அங்கேயே இருக்கணும். இது ரியலா நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை ரவுட்டரில் யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ணுறோன்னா அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம மொபைலில் காட்டும். சாரி, எஸ்எஸ்ஐடி காட்டும். அந்த எஸ்எஸ்ஐடியை வச்சு நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தா தான் கனெக்ட் பண்ண முடியும். இவருக்கு இன்டர்நெட் வேணுமா? அப்போ கான்ஃபிக் வயர்லெஸ் போயிட்டு எஸ்எஸ்ஐடி வைஃபை 1 பாஸ்வேர்டு admin at 1 to 3 போட்டு வெயிட் பண்ணுங்க. கனெக்ட் ஆவார். கனெக்ட் ஆயிட்டாரா? கனெக்ட் ஆயிட்டாருன்னா இவருக்கு ஐபி வந்திருக்கும். ஸோ இப்படிதான் கனெக்ட் ஆகுறாங்க. இது யாருன்னா இவர் சாமி வச்சுக்கலாம். இவர் நம்ம ஸ்ரீதர் வச்சுக்கலாம். ஸ்ரீதர். இவங்க 2 பேரும் யாருன்னா இவங்க 2 பேரும் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனால இவங்க 2 பேரும் ஒய்ஃபைல கனெக்ட்ல இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு இன்னொருத்தர். அவர் யாருன்னா லாபியில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட். சார் உங்களுக்கு மட்டும் ஒய்ஃபை கிடைக்குது, எனக்கு கிடைக்கவே இல்லை சார், ரொம்ப தூரமாக இருக்கேன், நான் ரிசப்ஷனில் இருக்கிற எனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும்னா இவங்க 2 பேரும் ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இவங்க 2 பேருக்கு இப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும். இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கல, அதாவது ஒய்ஃபை இவ்வளோ தூரத்தில் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலாம்? ஒய்ஃபை இவங்களுக்கு வேணும்னா பட்டுன்னு ஆன்சர் சொல்லுங்க. ஏபி. அப்போ ஆக்சஸ் பாயிண்ட் வேணும். இங்க இந்த ஒயர்லெஸ் இதை கிளிக் பண்ணுங்க. டிவைசஸ் வேணும்னா ஏபி டிவைஸ். நான் மோஸ்ட்லி ஏபிபிடி அப்படின்னு ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். சரி, இந்த ஆக்சஸ் பாயிண்ட் வழியா இந்த ஒரு ஒயரை எடுத்துட்டு இந்த ஆக்சஸ் பாயிண்ட்ல கனெக்ட் பண்றேன். இப்போ இந்த ஆக்சஸ் பாயிண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சிருமானா இந்த ஒயர் வழியா ஆக்சஸ் பாயிண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சிரும். ஏன்னா இந்த ஒய்ஃபை ரவுட்டர்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. இந்த ஒய்ஃபை ரவுட்டர் இந்த 0/2 இன்டர்ஃபேஸ் வழியா இந்த ஆக்சஸ் பாயிண்ட் என்ன தரும்? இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துரும். ஆனா இவங்க 2 பேருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னா அதுக்கு இந்த ஆக்சஸ் பாயிண்ட்ல எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த ஆக்சஸ் பாயிண்ட்ல எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு என்ன கிரியேட் பண்ண போறோம்னா யூசர் நேம் ஆர் எஸ்எஸ்ஐடி வைஃபை 2 பாஸ்வேர்டு admin at 1 to 3. இந்த வைஃபை 2ன்ற எஸ்எஸ்ஐடி யாருக்கு? இந்த ரிசப்ஷன்ல இருக்கிற மோனிஷாக்கும் தஸ்லிமா இவங்க 2 பேரும் ரிசப்ஷனிஸ்ட் கேர்ள்ஸ். இவங்க 2 பேரும் ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்? இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒயர் வழியா ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்றாரு, இந்த எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்ட் போடுங்க, உங்களுக்கு ஒய்ஃபை, அதாவது எங்களுக்கு என்ன காட்டும்? ஒய்ஃபை காட்டும். வைஃபை 2ன்னு காட்டும். பாஸ்வேர்டு மட்டும் தராரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சஸ் பாயிண்ட்ல போய் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்ட் கான்ஃபிகர் பண்ணிடலாம். எஸ்எஸ்ஐடி போர்ட் 1ல போயிட்டு எஸ்எஸ்ஐடி வைஃபை 1 பாஸ்வேர்டு admin at 1 to 3 வைஃபை 2 பாஸ்வேர்டு admin at 1 to 3. ஓகே, இப்போ இந்த ஆக்சஸ் பாயிண்ட்ல எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டாரு.
இவங்க 2 பேருக்கும் இப்போ வைஃபை வேணும்னா அவங்க கிட்ட டிஃபால்ட்டா ஈத்தர்நெட் நிக்கார்டு வயர்டு நிக்கார்டு தான் இருக்கும். இந்த வயர்டு நிக்கார்டு எடுத்துட்டு நம்ம வயர்லெஸ் நிக்கார்டை கனெக்ட் பண்ணணும். சிஸ்கோ பேக்கேஜில் இப்படி தான் பண்ணணும் லேப். ஆனால் ரியல் டைமில் அப்படி இருக்காது. இப்போ நீங்கள் வைஃபை நிக்கார்டு இன்பில்ட்டாக இருக்கும். ஆனால் சிஸ்கோ பேக்கேஜில் வைஃபை நிக்கார்டு இன்பில்ட்டாக இருக்க நம்ம கனெக்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அது நம்ம என்ன பண்ணணும், இந்த லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு வைஃபை நிக்கார்டு எப்படி வைங்க, ஒயர்லெஸ் நிக்கார்டு கீழே இருக்கும், கனெக்ட் பண்ணுங்க. கையோட லேப்டாப் ஆன் பண்ணுங்க. லேப்டாப் ஆன் பண்ணிட்டு இப்போ டெஸ்க்டாப் போயிட்டு ஒயர்லெஸ் அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கனெக்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வைஃபை 1 வைஃபை 2 ரெண்டு காட்டும் எஸ்எஸ்ஐடி. அதுல நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும்னு கொடுத்த எஸ்எஸ்ஐடி என்ன, வைஃபை 2. இதை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த பாஸ்வேர்டு admin@123. கனெக்ட் அப்படின்னு கொடுத்த உடனே கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி தஸ்லிமாக்கு இன்டர்நெட் வேணுமா, தஸ்லிமா ஓப்பன் பண்ணுங்க. தஸ்லிமாக்கு வைஃபை வேணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா வராது, எரர் வரும் உங்களுக்கு. ஏன்னா வைஃபை நிக்கார்டு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், வைஃபை நிக்கார்டு ஆட் பண்ணணும். அது உங்கள் லேப்டாப்போட இந்த ஆஃப் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு வைஃபை நிக்கார்டு ஓரமாக வச்சுட்டு வைஃபை நிக்கார்டை கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்க்டாப்பில் இந்த ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த ஐகானை. இப்போ கனெக்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டும்னா 2 எஸ்எஸ்ஐடி காட்டும். அதில் வைஃபை 2 பாஸ்வேர்டை மட்டும் போட்டு கனெக்ட் பண்ணுங்க. எஸ்எஸ்ஐடியை தப்பாக போட்டு கனெக்ஷன் கொடுக்குறேன். தப்பாக போட்டு கனெக்ஷன் கொடுத்தா கனெக்ஷன் வராது. திருப்பி எஸ்எஸ்ஐடியை கரெக்டாக போடணும். போட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடும். இப்போ இந்த லேப்டாப்பில் இருந்து நம்ம பிங் 20.0.0.2 பிங் பண்ணினா லேப்டாப்ல மோனிஷா லேப்டாப்ல இருந்து ஐஎஸ்பியில் இருக்கிற ஒரு பப்ளிக் ஐபி பிங் பண்ணினா பிங் ஆகுது. அப்படின்னா மோனிஷாக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் உள்ள போகலாம். நம்ம ப்ராஜெக்ட் என்னன்னா ஓஎன்டி ரவுட்டர் வழியா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யூசர்ஸ், ஐ மீன் இது ரஃபா போட்டது டோபாலஜி, இதுதான் ஆக்சுவல் டோபாலஜி. ஓஎன்டி ரவுட்டர் வழியா ஒரு சுவிட்சை வச்சு சுவிட்சில் இருந்து மல்டிபிள் ஆக்சஸ் பாயிண்ட் கனெக்ட்ல இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஓஎன்டி ரவுட்டர் வழியாக சுவிட்சை வச்சு ஒரு 4 ஆக்சஸ் பாயிண்ட் வைக்க போறேன். இந்த 4 ஆக்சஸ் பாயிண்ட் எஸ்எஸ்ஐடி நான் போயிட்டு இந்த 2 ஆக்சஸ் பாயிண்ட் ஹெச்ஆருக்கு, இந்த 2 ஆக்சஸ் பாயிண்ட் சேல்ஸுக்கு. இந்த ஆக்சஸ் பாயிண்ட்ல போயிட்டு எஸ்எஸ்ஐடி ஹெச்ஆர் பாஸ்வேர்டு அட்மின் அப்படின்னு மேனுவலாலாம் போய் பண்ண போறது கிடையாது. ஒரு டபிள்யூஎல்சியை வச்சு இவங்களுக்கான கான்ஃபிகரேஷன்ஸை எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு இதுதான் வரணும் அப்படின்னு இவங்க 2 பேரையும் டபிள்யூஎல்சியில் குரூப் பண்ணி ஒரு எஸ்எஸ்ஐடியை செட் பண்ண போறேன். இவங்க 2 பேரும் குரூப் பண்ணி ஒரு எஸ்எஸ்ஐடி செட் பண்ண போறேன் டபிள்யூஎல்சியில். ஓகேவா, இதை இப்போ பண்ண போறோம். அது நான் என்ன பண்றேன், ஒரு சுவிட்ச் எடுக்கிறேன். சுவிட்சில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். தென் 4 ஆக்சஸ் பாயிண்ட்
மோஸ்ட்லி நான் லைட் வெயிட் ஏபின்னு ஏபின்னு இருக்கா இங்கே லைட் வெயிட் ஏபி. எல்ஏபின்னா லைட் வெயிட் ஏபி. 4 ஆக்சஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த 4 ஆக்சஸ் பாயிண்ட்ல பேரை வச்சிடலாம். இது AP1, இது AP2, இது AP3, இது AP4. 1 second. இந்த 4 ஏபிக்கும் இன்டர்நெட்டுக்காக சுவிட்சில் கனெக்ட் பண்றேன். இந்த 4 ஏபியோ கான்ஃபிகரேஷன் பண்ணோம். அது நான் இந்த ஏபிலாம் போய் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறது கிடையாது. நான் யாரை வச்சு கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன்னா டபிள்யூஎல்சி. டபிள்யூஎல்சி எங்கே இருக்கு? அதே வைஃபை டிவைசஸில் 3504 டபிள்யூஎல்சி. இது ஒயர்லெஸ் லேண்ட் கண்ட்ரோலர். இந்த எந்த ஏபியும் நான் டச்சே பண்ண போகிறதில்ல. இவங்க எந்தெந்த ஏபிக்கு என்னென்ன எஸ்எஸ்ஐடி வரணுன்றத இந்த டபிள்யூஎல்சி வச்சு பண்ண போகிறேன். சரி, இந்த டபிள்யூஎல்சி ஏன் நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா இந்த டபிள்யூஎல்சி பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா சாரி, இந்த டபிள்யூஎல்சிக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் ஐபி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் மேலே டபிள்யூஎல்சி மேலே கிளிக் பண்ணாதீங்க. மேலே மவுஸ் வச்சிங்கன்னா டபிள்யூஎல்சியோட மேனேஜ்மெண்ட் ஐபி என்ன 192.168.1.1. அது அந்த டபிள்யூஎல்சியோட மேனேஜ்மெண்ட் ஐபி. நான் என்ன பண்ணுறேன், ஒரு லேப்டாப் எடுத்து இந்த டபிள்யூஎல்சியோட போர்ட்ல இருந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டபிள்யூஎல்சி இருக்குல்ல, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த டபிள்யூஎல்சியோட மேனேஜ்மெண்ட் ஐபி இது கிடையாது, இதுதான். நான் மாற்றிடுறேன். 100 இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் ஐபி 200. இங்கே சப்நெட் மாஸ்க் வேறு எதுவும் இருக்குது. சப்நெட் மாஸ்க் 255. கேட்வே 192.168.1.1 டிஎன்எஸ் 8.8. இப்படி நீங்கள் கொடுத்தாலும் டபிள்யூஎல்சி நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது, ஃப்ரெஷ்ஷாக கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது திருப்பி ரீகான்ஃபிகரேஷன் கேட்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டபிள்யூஎல்சிக்கு ஐபிஎஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த லேப்டாப்பில் போயிட்டு இந்த டபிள்யூஎல்சி இந்த லேப்டாப்பில் என்ன ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூஎல்சி எந்த நெட்வொர்க்கில் இருக்குது, 192.168.1 நெட்வொர்க்கில். அப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு நெட்வொர்க்கில் நான் அசைன் பண்ணிக்கிறேன். 10 அப்படின்னு ஒரு நெட்வொர்க்கில் ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். 228.228.0 கேட்வே 192.168.1.1. இப்போ லிசன், இந்த டபிள்யூஎல்சி மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டபிள்யூஎல்சி எந்த நெட்வொர்க்கில் இருக்குதோ அதே நெட்வொர்க்கில் நான் ஐபிஎஸ் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இப்போ கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க, இன்டர்நெட் ஒயரை. இப்போ நீங்கள் ப்ரௌசர் போங்க. ப்ரௌசர் போயிட்டு இந்த டபிள்யூஎல்சியை மேனேஜ் பண்ணோம், ஐ மீன் இந்த டபிள்யூஎல்சியை ஓப்பன் பண்ணி இந்த எஸ்எஸ்ஐடி, நான் சொன்ன எஸ்எஸ்ஐடி என்ன எஸ்எஸ்ஐடி, ஹெச்ஆருக்கு எஸ்எஸ்ஐடி, சேல்ஸுக்கு எஸ்எஸ்ஐடி, யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும்னா எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அப்படின்னா டபிள்யூஎல்சியில் தான் பண்ண போகிறோம், இங்கே யாருக்குமே பண்ணல. ஐ மீன் நான் இங்கே இந்த ஆக்சஸ் பாயிண்டில் போயிட்டு நான் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணலை, அது மாதிரி இந்த ஆக்சஸ் பாயிண்டில் நான் போய் பண்ணல, டபிள்யூஎல்சியில் தான் நான் போய் பண்ண போகிறேன்.
அப்போ என்ன எஸ்எஸ்ஐடி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா எஸ்எஸ்ஐடி ஹெச்ஆர் சேல்ஸ் சாரி பாஸ்வேர்ட் இந்த ரெண்டு ஏபிக்கும் இதான் எஸ்எஸ்ஐடி, இந்த ரெண்டு ஏபிக்கும் இதான் எஸ்எஸ்ஐடி. இதுதான் எஸ்எஸ்ஐடி. சரி, இப்போ இந்த டபிள்யூஎல்சி எப்படி ஆக்சஸ் எடுக்கிறது அப்படின்னா, இந்த டபிள்யூஎல்சிக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்ல 192.168.1.200 மேனேஜ்மெண்ட் ஐபி, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டபிள்யூஎல்சி ஆக்சஸ் பண்றதுக்கான பேக்கெட்ஸ் எல்லாம் போகும் இந்த பிசில இருந்து. பாத்தீங்கன்னா தெரியும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் என்ன ஆகும்னா இந்த டபிள்யூஎல்சி நம்மளுக்கு அப்படியே வெப் பேஜா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஏன்னா நம்ம ஆக்சஸ் பண்றது HTTPல வெப் பேஜா கிடைச்சிடும். இது ஒரு 2-3 தடவை கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா நடக்கும் ப்ராசஸ். ஓகே, இன்னும் வரலையா? ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. சொல்யூஷன் சிஸ்கோ 35 சீரீஸ்ல 3504 அப்படின்ற மாடல் நம்ம எடுத்து டபிள்யூஎல்சியை கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக டபிள்யூஎல்சி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா சிஸ்கோ பேக்கேஜை பொறுத்தளவு யூசர் நேம் கிரியேட் பண்ண சொல்லும். ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ண சொல்லும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுக்காகனா, இந்த டபிள்யூஎல்சியை திருப்பி ரீலாகின் பண்ணும்போது இப்போ நீங்கள் கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு. அட்மின் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு acapsadmin@123 acapsadmin@123. இதுதான் யூசர் நேம், லாகின் யூசர் நேம், இதான் லாகின் பாஸ்வேர்ட். ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டபிள்யூஎல்சி டிவைஸ்க்கு ஒரு பேரை ஒன்று வைக்க சொல்லும். டபிள்யூஎல்சி டிவைஸ்க்கு பேர் என்ன வைக்கலாம்? டபிள்யூஎல்சினே வைப்போம். டபிள்யூஎல்சி ஒயர்லெஸ் லேன் கண்ட்ரோலர் அப்படியே வைப்போம். தென் கண்ட்ரி டைமிங்ஸ் எல்லாம் கேட்குது, எல்லாம் இருக்கட்டும். மேனேஜ்மெண்ட் ஐபி நம்ம கொடுத்த அதே ஐபி திருப்பி கொடுங்க, 1.200. சப்நெட் மார்க்ஸ் 255.255.255.0. டிஃபால்ட் கேட்வே 192.168.1.1 தான் டிஃபால்ட் கேட்வே. நெக்ஸ்ட், எப்பவுமே டபிள்யூஎல்சி சிஸ்கோ பேக்கேஜில் மட்டும் இப்படி கேட்கும். டபிள்யூஎல்சி கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது ஒரு எஸ்எஸ்ஐடி நம்ம இங்கே கிரியேட் பண்ணணும். HR அப்படின்ற ஒரு எஸ்எஸ்ஐடி, WPA2 பர்சனல் கீ, admin@123, கையோட admin@123. ஒரு நிமிஷம், admin@123, admin@123 ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகணும். SSID HR எப்படி வச்சுக்கலாம்? ஸ்மால் லெட்டரில் SSID HR ஸ்மால் லெட்டரில். பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரே ஒரு SSID HRக்கான SSID நம்ம இங்கே கிரியேட் பண்ணிடுறோம். இது எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் நெக்ஸ்ட். நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன்லாம் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நேம் வந்து WLC கொடுத்தோம், இந்த டிவைஸோட நேம், தென் இந்த டிவைஸோட மேனேஜ்மெண்ட் ஐபி, சப்நெட் மாஸ்க், கேட்வே ஐபி, ஒரு SSID ஒன்று கிரியேட் பண்ணோம், HR, பாஸ்வேர்ட் கொடுத்தோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்ளை கொடுத்த உடனே என்ன நடக்கும்னா ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும், லோட் ஆவார். லோட் ஆகிட்டே இருப்பார், ஆனால் ஓப்பன் ஆக மாட்டார். திருப்பி ஒருத்தர் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த WLC இப்போ நம்ம வச்சிருக்கோம் WLC திருப்பி ரீலாகின் பண்ணுங்க. இந்த WLC ரீலாகின் பண்ணுங்க. ரீலாகின்
192.168.1.200 மேனேஜ்மெண்ட் ஐபியை போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, சர்வர் ரீசெட் கனெக்ஷன் கேட்கும். ஏன்னா திருப்பி ரீலாகின் பண்ணும்போது HTTPயில் லாகின் பண்ணக்கூடாது, HTTPSல லாகின் பண்ணணும். லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகுது, HTTPSல தான் லாகின் பண்ணணும். இந்த செட்டிங் பண்ணி முடிச்ச அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு லாகின் யூசர் நேம் நம்ம கொடுத்தோம்ல, யூசர் நேம் அட்மின் ஏகேப்ஸ் அட்மின் @123 போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இந்த WLCயோட கன்சோல் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சா? இதுதான் WLCயோட கன்சோல் பேஜ். இதுதான் இந்த WLC டிவைஸு. இந்த WLC டிவைஸ் டோட்டலாக எவ்வளோ ஆக்சஸ் பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணணும்னா 150 ஆக்சஸ் பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மேனேஜ்மெண்ட் ஐபி இது எல்லாமே இருக்குதா? இன்னும் எந்த ஏபியும் ஆன்லைனில் வரல. இந்த ஆக்சஸ் பாயிண்ட் சம்மரியில் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஏபியும் ஆன்லைனில் வரல. ஏன்னா எல்லா ஏபியும் ஆஃப்ல இருக்குது. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏபிஸ் எல்லாத்துக்குமே பவர் கொடுக்க போறேன். AP1 போயிட்டு ஃபர்ஸ்ட் AP1க்கு பவர் கொடுங்க. ஜூம் பண்ணுங்க. இந்த போர்ட் இருக்குல்ல, இந்த பவர் அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணும். பவர் அடாப்டர் கொடுத்த உடனே இது அப் ஆயிடும். இந்த போர்ட் இப்படி சிஸ்கோ பேக்கேஜ் எல்லாம் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. AP2 போயிட்டு பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணுங்க. AP3 பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணுங்க. AP4 பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணுங்க. பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அற்புதமா என்ன ஆயிடும்னா எல்லா லைட் வெயிட் ஏபியும் என்ன ஆயிடும், ஆக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஆன் ஆயிடும். எல்லாமே 1 by 1 அப் ஆகுது பாருங்க. இன்டர்ஃபேஸ்லாம் வெயிட் பண்ணலாம், அப் ஆகுது. 1 by 1 பொறுமையாக அப் ஆகுது. ஸோ நல்லா கவனிங்க, இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு இன்னும் ஐபி அட்ரஸ் வரல. லிசன், இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் வரல. ஜிகாபைட் 0 அப்படின்ற இன்டர்ஃபேஸ், ஜிகாபைட் 0 என்ற இன்டர்ஃபேஸுக்கு இந்த ஆக்சஸ் பாயிண்ட் ஐபி வரல. இப்போ வந்துச்சு. முன்னாடி வராமல் இருந்தது, இப்போ இவருக்கு இன்னும் வரல. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்திருக்கு. இவருக்கு இன்னும் வரல. இப்போ இவருக்கு வந்துடும். என் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கெல்லாம் ஏதோ ஒரு DHCP சர்வர் ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுது. அப்போ யாரு இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்றா சொல்ல முடியுமா? மோனிஷா, பிரவீன், தஸ்லிமா, யார் இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்றா? வைஃபை ரவுட்டர். வைஃபை ரவுட்டர் நிறைய பேர் இருக்கீங்க. வைஃபை ரவுட்டர்ஸ் இது 3 பேர் கேட்டேன், அது 3 பேர் ஆன்சர் பண்றீங்க. சரி, குட். எல்லாரையும் கொஸ்டின் கேட்க முடியாது, ஸோ அதனால தான் பேர் சொல்லி கேட்குறேன். அப்போ வைஃபை ரவுட்டர்ல இருந்து ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிடுச்சு. வைஃபை ரவுட்டர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு. ஐஎஸ்பி இன்டர்நெட் தான் வரல, தப்பா புரிஞ்சுக்கூடாது. லோக்கல் வைஃபை ரவுட்டர் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்ன பண்றேன், லேப்டாப்ல போயிட்டு முன்னாடி எந்த ஏபியும் காட்டல. இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் இந்த கன்சோல் பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ கீழே வாங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இது ஒரு 2-3 தடவை கிளிக் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ். இல்லை மானிட்டர்.
ஒன் செகண்ட். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே லிசன். இங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன இருந்தது, இந்த 4 ஆக்சஸ் பாயிண்ட்டுமே அப்ல இல்ல. இப்போ இந்த 4 ஆக்சஸ் பாயிண்ட்டுமே என்ன காட்டுது, அப்புன்னு காட்டுது. ஐ மீன் இந்த 4 ஆக்சஸ் பாயிண்ட்டுமே ஆன்லைன்ல வந்துடுச்சு. வந்த உடனே இந்த 4 ஆக்சஸ் பாயிண்ட்டுமே டபிள்யூஎல்சி கூட கம்யூனிகேட் பண்ணி டபிள்யூஎல்சியில் மெம்பர் ஆயிட்டாரு. இங்க பாத்தீங்களா, டோட்டலா 4 ஏபிஸ் டபிள்யூஎல்சியில் காட்டுதா? டபிள்யூஎல்சியில் 4 ஏபிஸ் காட்டுது. 4 ஏபி யார் யாருன்னு டீட்டெயிலாக பார்க்கணும்னா டீட்டெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்தந்த ஏபிக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறோம்ல, அந்த பேரோட காட்டுவார். ஒன் செகண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி 1 2 3 4 எல்லாமே பர்ஃபெக்ட் ஐபி அட்ரஸோட காட்டுறாரு. ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ், எந்த டைமில் அப் ஆனாரு, எவ்வளோ எம்பிபிஎஸ் ஸ்பீடு வச்சுருக்காரு அந்த வயர் கனெக்ஷனில் அப்படின்றது எல்லாமே பர்ஃபெக்டாக 4 ஏபியுமே இங்கே டீட்டெயிலாக காட்டுறாரு. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு எஸ்எஸ்ஐடி இருக்குது. ஹெச்ஆர்னு ஒரு எஸ்எஸ்ஐடி இருக்குது. ஹெச்ஆர்னு ஒரு எஸ்எஸ்ஐடி இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம், சேல்ஸ்னு இன்னொரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்ண போறோம். சேல்ஸ்னு இன்னொரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்ஆர் எஸ்எஸ்ஐடி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம் ஒரு தடவை. அது நீங்கள் WLAN அப்படின்னு கொடுக்கணும். WLAN கொடுத்துட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா WLAN இதுதான் எஸ்எஸ்ஐடி. ஹெச்ஆர்னு ஒரு எஸ்எஸ்ஐடி, இது ப்ரொஃபைல் நேம், எஸ்எஸ்ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கு. நம்ம இன்னொரு ஒரு எஸ்எஸ்ஐடியை கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு கிரியேட்டில் கோ இருக்கா, இது கிளிக் பண்ணுங்க. இது ஏன் நான் அடிக்கடி ப்ரெஸ் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதை ஒரு தடவை கிளிக் பண்ணி இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். சேல்ஸ்னு இன்னொரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்ணுறேன். ப்ரொஃபைல் நேம் சேல்ஸு, எஸ்எஸ்ஐடியோ சேல்ஸ். அப்ளே கொடுத்தாச்சு. இப்போ ஒரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் எஸ்எஸ்ஐடி பேர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், பாஸ்வேர்ட் செட் பண்ணல. ஸ்டேட்டஸ் எனபிள் பண்ணிக்கோங்க, செக்யூரிட்டி போங்க, அதில் பாஸ்வேர்டு வந்து WPA2, இதில் WPA2 பாலிசி எனபிள் பண்ணிக்கோங்க. ஏஇஎஸ்ன்னு அது செக் பாக்ஸ் டிக்கில் இருக்குதா பார்த்துக்கோங்க. பிஎஸ்கே ப்ரீ ஷாட்டிக்கு எனபிள் பண்ணிவிட்டு இதில் அட்மின் கேப்ஸ் அட்மின் @1 2 3 போட்டு சேவ் பண்ணணும். சேவ் வந்து மேலே அப்ளை கொடுத்த உடனே இந்த எஸ்எஸ்ஐடியோட பாஸ்வேர்டு நம்ம கொடுத்த இப்போ பாஸ்வேர்ட் கான்ஃபிகரேஷனும் எஸ்எஸ்ஐடியும் பர்ஃபெக்டாக சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆயிடுச்சுன்னு எப்படி போய் செக் பண்ணுறது, திருப்பி இங்கே WLANs அப்படின்னா எஸ்எஸ்ஐடிஸ் பார்க்குற இடம், அது சேல்ஸ்னு எஸ்எஸ்ஐடி வந்திருக்குது, பாஸ்வேர்டை செட் ஆயிருக்கு. நல்லா கவனிங்க, உள்ள வரவர் சாமு. இப்போ உள்ள சாம் வர போறாரு. சாம் உள்ள வர போறாரு, மொபைல் யூசரா உள்ள வராரு. சாம் என்ன பண்றாரு, எனக்கு சாம் வந்து ஆக்சுவலி ஹெச்ஆர். சாம் வந்து ஹெச்ஆர். அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு ஆக்சஸ் வேணும், ஒய்ஃபை ஆக்சஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒய்ஃபை ஆக்சஸ் வேணும்னு கேட்குறாரு. சாம் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபை ஆக்சஸ் கேட்ட உடனே அங்கே இருக்கிற நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒய்ஃபை ஆக்சஸ் கொடுக்குறாரு. ஒய்ஃபை ஆக்சஸ்னா ஐ மீன் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறாரு. என்ன எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறாரு, ஹெச்ஆர் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு சேல்ஸ். எஸ்ஆர் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு வந்து கேப்ஸ் அட்மின் @1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டாரு சாமுக்கு. சாம் என்ன பண்ணுறாரு, கான்ஃபிகில் வைரஸ் செட்டிங்ஸில் அதில் எஸ்எஸ்ஐடி ஹெச்ஆர் பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த பாஸ்வேர்டை போடுறார்.
போட்டு இப்போ கனெக்ட் பண்ண உடனே இந்த 4 ஏபியில் எந்த ஏபியில் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 4 ஏபியில் ஹெச்ஆருக்குன்னு 2 ஏபி வச்சிருக்கோம்ல அந்த ஏபியில் தானே கனெக்ட் ஆகணும். ஆனால் சேல்ஸுக்குன்னு வச்சிருக்கிற ஏபியில் கனெக்ட் ஆகுது. அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருக்கும்? நம்ம டபிள்யூஎல்சியில் எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்ணோம். எஸ்எஸ்ஐடி 2 எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி வச்சிருக்கிறோம். ஆனால் ஹெச்ஆர்ன்ற எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா சேல்ஸ் ஏபியில் கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு கேட்குறேன். பாஸ்வேர்டு ஒரே பாஸ்வேர்ட் சார். அது இல்லை. இன்னொரு மொபைல் எடுத்துகிட்டு வரேன். இந்த மொபைல் யாருன்னா இந்த மொபைல் வந்து நம்ம பிரவீன் வச்சுக்கலாம். பிரவீன் வந்து சேல்ஸ். கான்ஃபிக் போகிறேன், ஒயர்லெஸ் போகிறேன். பிரவீனுக்கு என்ன எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறாங்கன்னா சேல்ஸ்னு எஸ்எஸ்ஐடி கொடுக்குறாங்க. பாஸ்வேர்டு admin @123 கொடுக்குறாங்க பிரவீன். இப்போ பிரவீன் கனெக்ட் ஆக போகிறார். பிரவீன் என்ன கனெக்ட் ஆகிருக்காருன்னா பிரவீன் சேல்ஸ்ன்ற ஆக்சஸ் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்காரு. சரி, அவர் பரவாயில்ல, சேல்ஸ்ன்ற ஆக்சஸ் பாயிண்டில் கனெக்டில் இருக்காரு. ஏன்னா அவர் சேல்ஸ் யூசரு. ஆனால் ஹெச்ஆர் யூசர் போய் சேல்ஸ்ன்ற ஆக்சஸ் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்கு? அப்படின்னா நீங்கள் டபிள்யூஎல்சியில் போய் சொல்லலை. என்னன்னா இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு இந்த எஸ்எஸ்ஐடி தான் சொல்லலை. அதனால இந்த 4 ஆக்சஸ் பாயிண்ட்லேயும் எந்த ஆக்சஸ் பாயிண்டில் வேணாலும் போய் அந்த எஸ்எஸ்ஐடி ரெண்டுமே போய் உக்காரும். நீங்கள் எந்த ஆக்சஸ் பாயிண்டில் வேணாலும் நீங்கள் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டை போட்டு கனெக்ட் பண்ணலாம். அது எந்த ஆக்சஸ் பாயிண்டில் வேணால் கனெக்ட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ அதுதான் விஷயம். நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 பேரையும் குரூப் பண்ணி இந்த 2 பேருக்கும் இதான் எஸ்எஸ்ஐடி, இந்த 2 பேரை குரூப் பண்ணி இந்த 2 பேருக்கு இதான் எஸ்எஸ்ஐடின்னு பண்ண போகிறேன் டபிள்யூஎல்சியில். டபிள்யூஎல்சி போயிட்டு ஏபி குரூப்ஸ் AP1 AP2 எப்படி AP1 AP2 இவங்க 2 பேரும் ஹெச்ஆர் ஏபிஸ் அப்படின்ற குரூப்ல இருக்கணும். இது குரூப் நேம். இது குரூப் நேம். ஹெச்ஆர் ஏபிஸ் அப்படின்றது குரூப் நேம். அதே மாதிரி இன்னொரு குரூப் நேம் சேல்ஸ் ஏபிஸ் அப்படின்னு இன்னொரு குரூப் நேம் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த குரூப்பில் இவங்க இருப்பாங்க, இந்த குரூப்பில் இவங்க இருப்பாங்க. இதுதான் பாயிண்ட்டு. இதை டபிள்யூஎல்சியில் பண்ண போகிறேன். ஸோ டபிள்யூஎல்சி ஓப்பன் பண்ணுங்க. டபிள்யூஎல்சி ஓப்பன் பண்ணிவிட்டு ஏபி குரூப்ஸில் டிஃபால்ட் குரூப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் குரூப்பில் தான் எல்லா ஏபிஸும் இருக்கும். இங்கே ஏபிஸ் போனீங்கன்னா இந்த டிஃபால்ட் குரூப்பில் தான் எல்லா ஏபிஸும் இருக்கும். பார்த்தீங்களா? எல்லா ஏபிஸும் டிஃபால்ட் குரூப்பில் தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஏபி குரூப்பில் போயிட்டு அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் காட்டிடுறேன். இந்த டிஃபால்ட் குரூப்பில் தான் எல்லா ஏபிஸும் இருக்கும். இந்த டிஃபால்ட் குரூப்பில் தான் 2 எஸ்எஸ்ஐடியும் பைண்ட் ஆகிருக்கும். அந்த டிஃபால்ட் குரூப்பில் தான் 2 எஸ்எஸ்ஐடியும் பைண்ட் ஆகிருக்கும். இப்போ நான் பிரிக்க போகிறேன் இது எல்லாத்தையும். இப்போ ஏபி குரூப்ஸ் போயிட்டு நான் ஒரு ஏபி குரூப்பு கிரியேட் பண்ணுறேன். குரூப் நேம் வந்து ஹெச்ஆர் ஏபிஸ் HR_APs அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். குரூப் நேம் டிஸ்கிரிப்ஷனும் அதே கொடுத்துட்றேன். ஆடு பண்ணிங்கன்னா இப்போ HR
ஏபிஸ் ஒரு குரூப். இன்னொரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் ஏபிஸ் ஆட் பண்ணினா சேல்ஸ் அப்படின்னு இன்னொரு குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹெச்ஆர் குரூப்புக்குள்ளே போயிட்டு அதுக்கு ஹெச்ஆர் ஏபிஸ் அப்படின்ற குரூப்புக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், AP1 AP2 அந்த 2 ஏபியும் ஹெச்ஆர் குரூப்பில் பைண்ட் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னா ஏபிஸ் இதில் எல்லா ஏபியும் டிஃபால்ட் குரூப்பில் இருக்குது. AP1 AP2 இவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஹெச்ஆர் கரண்ட்லி இந்த குரூப்பு எந்த கரண்ட்லி இந்த குரூப்பில் இருக்கீங்க, ஹெச்ஆர் ஏபிஸ் என்ற குரூப்பில் இருக்கீங்க. அந்த குரூப்புக்கு AP1 AP2 டிஃபால்ட் குரூப்லேருந்து ஹெச்ஆர் ஏபிஎஸ் குரூப்புக்கு மாற்ற போகிறேன். அது மாற்றுறது எப்படின்னா, இங்கே ஆட் இல்லையா, மேலே ஆட் இருக்கா, ஒரே நிமிஷம். ஆட் ஏபிஸ், இந்த ஆட் ஏபிஸ் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ஏபியுமே ஹெச்ஆர் ஏபிஸ்ன்ற குரூப்பில் பைண்ட் ஆயிடுவாங்க. இந்த 2 ஏபியுமே அந்த குரூப்பில் மெம்பரு, அந்த குரூப்பில் இருக்கிற அந்த குரூப்புக்கு இவங்க 2 பேரும் மெம்பரு. ஸோ இங்கே ஓகேன்னு கேட்கும், மெம்பர் ஆக்கிக்கலாமா அப்படின்னு ஓகே கேட்கும். ஓகே வருது, கொஞ்சம் லோட் ஆகுது, பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சிஸ்கோ பேக்கேஜர் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஓகே கேட்குது, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த கன்சோல் பேஜ் திருப்பி ஓப்பன் பண்ணி அதே காட்டும். வெயிட் ப்ரோக்ராம்ஸ் வருது, வெயிட் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ பேக்கேஜில் இப்படி தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும் லேபு. இப்போ இந்த ஏபி குரூப்ஸ் இப்படி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏபி குரூப்ஸில் ஹெச்ஆர் ஏபிஸ் போய் பாருங்க. ஹெச்ஆர் ஏபிஸில் ஏபிஸ் போங்க, 2 ஏபி பைண்ட் ஆயிருக்கும். ஹெச்ஆர் ஏபிஸ் 2 ஏபி பைண்ட் ஆயிருக்கும். ஓகேவா, இப்போ ஹெச்ஆர் ஏபிஸ் 2 ஏபி பைண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஹெச்ஆர் ஏபிஸில் எஸ்எஸ்ஐடி இன்னும் பைண்ட் பண்ணல. இந்த 2 ஏபிக்கும் இதான் எஸ்எஸ்ஐடின்றத அதை பண்ணிடலாமா, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே குரூப்பில் WLAN அதில் போயிட்டு ஆட் எஸ்எஸ்ஐடி 2 எஸ்எஸ்ஐடி இருக்கும், அதில் ஹெச்ஆர் எஸ்எஸ்ஐடியை நான் பைண்ட் பண்ணுறேன். ஆட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஹெச்ஆர் எஸ்எஸ்ஐடி பைண்ட் ஆகிடும். ஒரு தடவை அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் WLANs போனீங்கன்னா ஹெச்ஆர் ஏபிஎஸ் குரூப்பில் எஸ்எஸ்ஐடி பைண்ட் ஆயிடுச்சு, 2 ஏபி பைண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த 2 ஏபிலையும் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ஏபியுமே நம்ம இந்த குரூப்புக்கு பைண்ட் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா, பண்ணிடலாம். அது நான் ஏபி குரூப்ஸ் சேல்ஸ் ஏபிஸ் WLANல வந்து எஸ்எஸ்ஐடி பைண்ட் பண்ணோம். எஸ்எஸ்ஐடி என்ன பைண்ட் பண்ணோம்னா ஆடு சேல்ஸ்ன்ற எஸ்எஸ்ஐடி பைண்ட் பண்ணோம். எஸ்எஸ்ஐடி பைண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எஸ்எஸ்ஐடி பைண்ட் பண்ணியாச்சு. ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கோங்க. தென் கையோட ஏபிஸ் போங்க. ஏபிஸில் இந்த டிஃபால்ட் குரூப்பில் இருக்குல்ல இந்த 2 ஏபியும்
AP3 AP4 வந்து சேல்ஸ். இது டிஃபால்ட் குரூப்ல இருந்து யாருக்கு மாத்துறேன்? சேல்ஸுக்கு மாத்துறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஏபி போய் பாருங்க. ஏபி போய் பார்க்கறதுல குரூப் போய் பாருங்க. குரூப் போயிட்டு அந்த குரூப் எல்லா குரூப்லயும் பர்ஃபெக்டா எல்லாமே இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏபிஸ் குரூப் குரூப்ல ஹெச்ஆர்ஏபியில் 2 ஏபி இருக்கு. தென் எஸ்எஸ்ஐடி ஹெச்ஆர் இருக்கு. தென் சேல்ஸ் போனீங்கன்னா அதில் 2 குரூப் இது இருக்கும், 2 ஏபி இருக்கும், எஸ்எஸ்ஐடி மேப் ஆயிருக்கும். நீங்கள் மானிட்டர் போயிட்டு மானிட்டரில் இப்போ நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் சும்மா செக் பண்ணி பாக்குறேன், நான் பார்த்ததில்லை. இதில் போயிட்டு நம்ம பைண்ட் பண்ணதெல்லாம் ஒரு வேளை காட்டுதா அப்படின்றத செக் பண்ணலாம். இல்லை இந்த இப்போ நம்ம பண்ண டீட்டெயில் இதில் இல்லை. சரி, ஓகே, நோ இஷ்யூ. இப்போ டபிள்யூஎல்சி கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, சாமுது மட்டும் கட் ஆயிருக்கு. சாமுது ஏன் கட் ஆயிருக்கு? முன்னாடி சாம் வந்து கனெக்ட்ல இருந்தாரு. சாம் வந்து முன்னாடி கனெக்ட்ல இருந்தாரு. இப்போ சாமோட சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஏன் சாமோட சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமோட எஸ்எஸ்ஐடி ஹெச்ஆர். சாமோட எஸ்எஸ்ஐடி ஹெச்ஆர். சரி, நான் என்ன பண்றேன், டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே 2 மொபைல் தேவை, 2 மொபைல் வைக்கலாம். சுற்றுது, வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒயர்லெஸ் ப்ராஜெக்ட், எடுத்துக்கோங்க. ஒயர்லெஸ் ப்ராஜெக்டா ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொபைல் வைக்கிறேன். இங்கே ஒரு மொபைல், இங்கே ஒரு மொபைல் வைக்கிறேன். இல்லை, ஒரு மொபைலே போதும். இதை வச்சு நான் ஃபுல்லாக காட்டிடுவேன் டெமோ. இவர் தான் சாம். இவர் யாரு? இவர் தான் சாம். சாம் ஆக்சுவலி ஹெச்ஆர். அப்போ ஹெச்ஆர் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, அப்போ சாம் ஒயர்லெஸ் போங்க. ஒயர்லெஸ்ல சாமுக்கு ஹெச்ஆர் எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு ப்ரொவைட் பண்ணியாச்சு. அட்மின் அட் 1 2 3 ப்ரொவைட் பண்ணாங்கன்னா சாம் எதில் கனெக்ட் ஆகணும்? இந்த 2 ஏபியில் ஏதோ ஒரு ஏபியில் தான் கனெக்ட் ஆகணும். சாம் இந்த 2 ஏபியில் ஏதோ ஒரு ஏபியில் தான் கனெக்ட் ஆகணும். அதில் தான் கனெக்ட் ஆயிருக்காரு. தப்பாக கூட இதில் கனெக்ட் ஆகக்கூடாது, கனெக்ட் ஆக மாட்டார். ஏன்னா இந்த 2 ஏபிக்கும் பைண்ட் ஆகிருக்கிற எஸ்எஸ்ஐடி சேல்ஸ். ஓகேவா? இப்போ சாம் இந்த ஏபியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சடனாக இந்த ஏபி கட் ஆயிட்டாலோ இல்லை இந்த ஏபிக்கு வர ஒயரு கட் பண்ணி பார்க்கலாமா?
இந்த ஏபிக்கு வர ஒயர் கட் ஆயிட்டாலோ அப்ப நெக்ஸ்ட் இந்த மொபைல் யார் கூட கனெக்ட் ஆகணும்? ஏபி 1ல கனெக்ட் ஆகணும். ஏன்னா ஏபி 1லயும் அதே SSID பாஸ்வேர்ட் தான் பைண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ஒரே நிமிஷம் இருங்க, இந்த அவுட்புட் காட்டணும். சுத்துது. சரி, என் சிஸ்டம் ஐ கான்ஃபிகரேஷன் தான், பட் சிஸ்கோ பேக்கேஜ்ல சுத்துது. ஓகே, நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் எதுவும் பண்ணல, இந்த வயரை மட்டும் இப்படி கட் பண்றேன். கட் பண்ணிட்டா இந்த ஏபி 2ல கனெக்ட் ஆயிருக்கிற மொத்த யூசர்ஸ்க்குமே என்ன கட் ஆயிடும்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கட் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க கனெக்ட் ஆயிருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்குமே டிராஃபிக் இவர் வழியா மாறணும். ஆக்சுவலி மாறி இருக்கணும், இந்நேரம் மாறலன்னா அது வேற ஏதோ பிரச்சனை இருக்குது. சிஸ்கோ பேக்கேஜ்ல வயர்லெஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பக் வரும். வேணும்னா ஒரு தடவை இந்த நிக்கார்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிப்போம். ஓகே, ஆக்சுவலி கனெக்ட் ஆயிடுச்சு, டிலேவா ஆகுது, அதான் பிரச்சனை. கனெக்ட் ஆகுது, கொஞ்சம் டிலேவா ஆகுது. இப்போ கனெக்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இவர் எங்க கனெக்ட் ஆகணும்னா இங்க கனெக்ட் ஆகணும். சேம் டைம் இன்னும் எத்தனை ஹெச்ஆர்ஸ் வந்தாலும் இந்த ஏபி டவுன்ல இருக்கா, இந்த ஏபில கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி இப்போ இவர் பிரவீனோட SSID எதுல போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்? பிரவீனோட SSID வந்து சேல்ஸ். ஒருவேளை பிரவீனுக்கு இந்த ஒயர் கட் ஆயிட்டாலும் பிரவீனுக்கு இந்த ஒயர் வழியா ஆக்சஸ் இருக்கும். இந்த ஒயர் வழியா ஆக்சஸ் இருக்கும். இந்த ஒயரை கட் பண்ணி பாருங்க, பிரவீனுக்கு உடனே டிராஃபிக் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் கனெக்ட் ஆகிடும், இவர் வழியா ரீச் ஆகும் இன்டர்நெட். ஒரு அவுட்புட் காட்டலான்னு பார்த்தா பிரச்சனை பண்றாங்க. சரி, பிரவீனுக்கு இன்னும் கனெக்ட் ஆகலையா? வேற மொபைல் வச்சிருவோம். கான்ஃபிக் வயர்லெஸ், அதில் SSID சேல்ஸ் WPA2ல அட்மின் அட் 1 to 3 போட்டிங்கன்னா போதும். இந்த மொபைல் வந்து 2 ஆக்சஸ் பாயிண்ட்ல ஏதோ ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்ல கனெக்ட் ஆகணும். வெயிட் பண்ணலாம். கனெக்ட் ஆகல. ஒன் செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா
கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 2 பேருமே ஒருத்தர் வந்து பிரவீன் சேல்ஸ் யூசர், இன்னொருத்தர் வந்து நம்ம ரிஷால் இருக்கார். 2 பேரும் சேல்ஸ் யூசர். யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா இந்த ஆக்சஸ் பாயிண்ட் கட் ஆயிட்டாலோ, ஆக்சஸ் பாயிண்ட் டவுன் ஆயிட்டாலோ, இந்த ஆக்சஸ் பாயிண்ட் வர ஒயர் கட் ஆயிட்டாலோ, அப்போ இவங்க 2 பேரோட டிராஃபிக்கும் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் வழியா இன்டர்நெட்டு ரீச்சபிலிட்டி பண்ணணும். வெயிட் பண்ணலாம். இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகுறாங்களா பார்க்கலாம் இந்த ஆக்சஸ் பாயிண்ட். பட் இந்த மொபைல் இருக்குல்ல, இந்த மொபைல்ல இருந்து நம்ம டைரக்டா இன்டர்நெட் நம்மளுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஏன்னா கனெக்ஷன்ல இருக்குது. பிங் 20.002 பிங் பண்ணினா பிங் ஆகும். ஏன் இன்னும் மாறல? ஆக்சுவலி மாறணும். இதை ஒரு தடவை சேவ் பண்ணிட்டு, நான் பண்ண மாதிரி சேவ் பண்ணிட்டு திருப்பி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இவங்க 2 பேரும் இதுல கனெக்ட் ஆவாங்க. சிஸ்கோ பேக்கரேஜரோட பக் இதெல்லாம் ஒயர்லெஸ்ல. சரி, ஸோ இதுதான் அவுட்புட்டு. இதில் என்ன டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்போ நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக இந்த ஓஎன்டி ரவுட்டரில் இருக்கிற ஒயர்டு கனெக்ஷனை செக்யூர் பண்ணியிருக்கிறேன், ஒயர்லெஸ் கனெக்ஷனை செக்யூர் பண்ணியிருக்கிறேன். ஐ மீன் ஒயர்டு கனெக்ஷன்னா என்ன சொல்ல வரேன்னா, லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு செக்யூர் பண்ணியிருக்கிறோம். தென் ஒய்ஃபை எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு இதையும் நம்ம செக்யூர் பண்ணியிருக்கிறோம். தென் உங்கள் கம்பெனியில் மல்டிபிள் ஒய்ஃபை யூசர் இருந்தாங்கன்னா ஒயர்லெஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போது இதை மாதிரி சுவிட்ச் வச்சு மல்டிபிள் ஆக்சஸ் பாயிண்ட் வச்சு டபிள்யூஎல்சி வச்சு நம்ம இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ டபிள்யூஎல்சி அப்படின்ற டிவைஸ் ஒரு சென்ட்ரலைஸ்டு டிவைஸு. அந்த சென்ட்ரலைஸ்டு டிவைஸை வச்சு மொத்த 100 ஏபி இருந்தாலும் 100 ஏபியும் இந்த டபிள்யூஎல்சி வச்சு மேனேஜ் பண்ண முடியும். இந்த ஏபியில் இதுதான் ஆக்சஸ் பாயிண்ட், இந்த ஏபியில் இதுதான் எஸ்எஸ்ஐடி வரணும் அப்படின்றதெல்லாம் பண்ணலாம் டபிள்யூஎல்சி வச்சு. இதுதான் டபிள்யூஎல்சி டிவைஸோட பிஹேவியர், இதுதான் ஆக்சஸ் பாயிண்டோட பிஹேவியர். இதுதான் ஒயர்லெஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? இவ்வளோ பெருசு பண்ணலாம். பட் இங்கே ஸ்டார்டிங்கே பிரச்சனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது புரிஞ்சா போதும். இது நான் அந்த கான்செப்ட் புரிஞ்சுதான், நான் பண்ண லேப் புரிஞ்சுதான் இது எல்லாமே உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் பண்ணுங்க. என்ன கொஷின் இருந்தால் கேட்கலாம்.